தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதியை வழங்கியது மட்டுமல்ல, இந்தியாவின் மற்ற மாநில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அத்தகைய உரிமை கிடைக்க வழிகாட்டியதும் திராவிட இயக்கம்தான். ஸோ இத்தகைய சமூக நீதி தத்துவத்துக்கு 1950ஆம் ஆண்டு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. பொய்யான ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி இடஒதுக்கீட்டு கொள்கையை சட்டவிரோதமாக்க சிலர் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு நீதிமன்றங்களும் துணை போயின. ஸோ அப்போது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சமூக நீதியை காக்க போர்க்களம் அமைத்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் போராட்ட நிலைமைகளை டெல்லிக்கு எடுத்து சொன்னார். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாக அமைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போது சட்ட அமைச்சராக இருந்தார்கள். ஜனநாயக தன்மைகளை உணர்ந்த பண்டித நேரு அவர்கள் அப்போது இந்திய பிரதமராக இருந்தார்கள். இவை அனைத்தும் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தமாக ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட முதல் திருத்தம் ஏற்படுத்தினது தமிழ்நாடு தான். ஸோ சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் எந்த சமூகத்தவருக்கும் செய்யும் சலுகைகளை அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவும் தடுக்காது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 15(4) என்ற முதலாவது திருத்தமாகும். இந்த திருத்தத்துக்கு காரணம் ஹேப்பனிங்ஸ் இன் மெட்ராஸ் என்று நாடாளுமன்றத்திலேயே சொன்னார்கள் அன்றைய பிரதமர் நேரு. இத்தகைய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் தான் இந்தியா முழுமைக்குமான மக்களது நல்வாழ்வுக்கு வழிகாட்டியது. கடந்த 3/4 நூற்றாண்டு கால முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள், அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நீதி வரையறை ஆகும். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 340வது பிரிவில் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி என்பதுதான் வரையறையாக இருக்குது. அதே சொல் தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலும் சொல்லப்பட்டது. அதாவது சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரையறை. இதில் பொருளாதார அளவுகோலை புகுத்தும் முயற்சியை பலரும் பல காலமாக செய்ய முயற்சித்தார்கள், முடியவில்லை. ஆனால் பாஜக ஆட்சி அதை செயல்படுத்திவிட்டது. பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக ஆட்சி. உயர்ஜாதியில் இருக்கும் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு வழங்குவது இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பொருளாதார ரீதியாக ஏழையாக இருப்பவர்களுக்கு பொருளாதார உதவிகளுக்கு நலத்திட்டங்கள் தான் தர முடியும். அப்படி தருவதை நாங்கள் தடுக்கவில்லை. அத்தகைய பொருளாதார உதவி திட்டங்களை எங்களது திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது. ஆனால் சமூக நீதி என்ற இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோல் புகுத்துவது சமூக நீதியை சிதைப்பதாகும். ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லாமல் உயர்ஜாதி ஏழைகளுக்கு என்று பிரித்ததே சமூக அநீதி. எனவேதான் இடஒதுக்கீட்டை